இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சக மனிதர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால், எங்கே, யாரால், எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம வினை, அப்ப தந்தை ஈன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம வினை, இது எல்லாமே நம்மளோட சார்ந்துதான் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசு, வம்சத்தை சார்பு. அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இதுக்கு இடையில நாம இந்த வாழ்க்கை சக்கரத்துல நிறைய எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலயாவது ஒரு 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 வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை, ஏன்னா எல்லாருமே அதான் நினைக்கிறோம். பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க. பாடுபடாமையே பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப அவனுடைய கர்மவினை தான். அப்ப இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நவக்கிரகங்கள்லயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவானை வச்சுதான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும், தீர்மானிக்கணும். இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோடியாக்ல ராசி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல உருண்டு ஓடக்கூடிய 9 கிரகம் தான் விதியை தீர்மானிக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா புதன், அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுக்கிரன், இதுக்கு அடுத்துதான் நம்ம பூமியில நிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. வெளிவட்டத்துக்குள்ளதான் செவ்வாய், குரு, சனி இவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப சனி தொலைதூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய, அதாவது ஸ்லோவா நகர்றதுனால அது நாம ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வாழ்வியலுக்கு, சகலத்துக்குமே இதை என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதைத்தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசியில காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் கர்மஸ்தானாதிபதி. அப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு? 11ஆம் இடத்ததிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்யறார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? இப்ப விருச்சியம், நான் இந்த இடத்த என்ன சொல்றேன், அறிவின் பெட்டகம் அப்படின்னு சொல்றேன், சூத்திரதாரி. ஆனா சதா சர்வகாலம் ஏதாவது நித்தம் பாருங்களேன், ஏதாவது ஒரு வேதனை, ஏதாவது ஒரு மன கஷ்டம் இல்லாம இருக்காது. ஆனா இவர்களுக்கு உதவுவதற்கு இந்த உலகத்துல எவனுமே பிறக்கல. ஆனா இவங்கிட்ட இருந்து அறிவையும் மற்ற நிலைகளையும்
வாங்கிட்டு போறதுக்கு வேணா ஆள் இருக்கு. அப்ப இவர்களுக்கு அந்த இது இல்லை. அப்ப விருச்சிக லக்கணம் அறிவிற் சிறந்தவர்கள் அறிவின் பெட்டகம் உருவாக்கக்கூடிய சக்தி உருவாக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டு. மாண்டவனை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தியை விருச்சியத்துக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட ராசி லக்கணத்துல பிறந்துட்டு நமக்கு கஷ்டமா இருக்கு என்ன நீங்க நினைக்க கூடாது. இப்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பயிற்சி, லக்கணத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி வந்து உட்கார்ற. இவர் ஏற்கனவே 3-4 கூட சுகஸ்தானாதிபதி தான். அப்ப இவர் என்ன செய்வாரு, நாள்பட்டு தடையா இருக்கக்கூடிய கல்யாண முயற்சி பண்ணி கல்யாணமே நடக்காம போனது அப்படின்னு ஒரு இது நிலையில இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு டக்குன்னு கல்யாணத்தை தூக்கி கொடுத்துருவாரு. அதே இடத்துல புதுசா வந்து கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் போறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 2ஆம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப கொஞ்சம் தாமத திருமணம் உண்டு. திருமணத்தை தடை பண்றதுக்கு ஒரு ரைட்ஸ் உண்டு. ஆனாலும் கிராண்டா இவர் வந்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவார். இப்போ சந்தான பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவார், மரியாதை மதிப்பை கொடுப்பார். இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ அல்லது வந்து ஒரு துறை சார்ந்த நிலையில் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன்லையோ யாரும் கலந்துக்கிட்டா அவர் மெடல் எடுத்து கையில் கொடுத்துருவார். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சாதனையை கொடுப்பார். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு சாதனையை கொடுப்பார். அப்போ உலகம் அறியக்கூடிய நிலையில ஒரு உயர்ந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து சனி பகவான்கிட்ட தான் இருக்கு. இது வரைக்கும் வெளிவட்டாரத்துல தெரியாதவங்களை பூரா இந்த உலகத்துக்கே வந்து நல்ல ஒரு புகழுடன் கூடிய ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பயிற்சி சனி பயிற்சிக்கு உண்டு. அப்ப 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கும். இங்க ஏற்கனவே ரொம்ப அத்தாசம் சனி இருந்து லக்கணத்தை பார்த்தே கஷ்டப்பட்டேன் சார் சொல்லி 5ல் இருக்கக்கூடிய சனி நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கோடியாக கொடுப்பார். அப்ப பொருளாதாரத்தை நீங்க எப்படி எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். புதிய நட்புகளும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு நிறைய வருவாங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கை. ஏற்கனவே நீங்க ரொம்ப பேச மாட்டீங்க, மௌனி. ஏன்னா உங்க எதிராளி கூட நல்லா பேசுவா, நீங்க பேசுறதே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்யறாரு, இந்த 3-10ஆம் பார்வை அற்புதமான பார்வை, வாழ்க்கையவே மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இந்த சனி பகவான்டம் இருக்கிறது. ஒன்று. ஆனா இந்த குரு வந்து மிதுனத்துக்கு வர்றாரு இல்லையா, தனஸ்தானாதிபதி 8ல் போய் உட்கார்றாரு. இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமான இல்லை. அப்ப காசு மனத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார், மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பார். அது பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. சனி பகவான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பணத்தை போடுங்க, ரைட், அது கூட கொஞ்சம் கொடுத்துருவார். ஆனா இந்த 1 லட்சம் கட்டினா 10,000 ரூபா வாரம் வந்து கொடுக்குறேன், ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் எதுலையும் பணத்தை டெபாசிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு உங்க பணத்தெல்லாம் வாரி சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கான். அப்ப இதை கொஞ்சம் கவனமா இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு மிக ஸ்லாகித்தமான இது இருக்கும். தீர்மானம் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து விளையாட்டுத்துறை மாணவர்கள் நல்ல சூப்பரான இந்த சனி பயிற்சி உங்களை அடையாளப்படுத்தும். நீங்க யாரு அப்படின்றத உங்க பேரை வெளியே வெளிச்சமாகி கொண்டு வரும் ஒரு சாதனைக்குரிய பயிற்சி இது. சாதாரண அடிமட்டத்தில் இருப்பவனையும் உயர்ந்த நிலையில் கொண்டு வரக்கூடிய பயிற்சி இந்த சனி பயிற்சி. இந்த ஒரு வருஷம் 2025 குரு பயிற்சியில மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க. மற்றபடி என்றும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மலர்ச்சியை மேன்மையை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் சனி பயிற்சி. என்ன நண்பர்களே, நீங்க வியாழக்கிழமை மட்டும் நீங்க வந்து சிவன் கோயிலுக்கு போய் அம்மையப்பனை வணங்கிட்டு பைரவருக்கு விளக்கு போடுங்க. காசு பணம் எப்படி வருதுன்னு பாருங்க. சரியா? நல்ல வாழ்க்கை வசந்தமாக உங்களுக்கு மாறப்போகுது. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இதுலயுமே விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் விருச்சக ராசி என்பவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியை யோசிக்க முடியாது. அறிவு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா வந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. நல்ல ஒரு டேலண்டான குணம் விருச்சக ராசி என்பவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும். ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் இருக்கும். ஒருத்தர் பார்த்தா பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன்,
நல்ல ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம் விருச்சக ராசி கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். விருச்சகங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு சிந்திக்கக்கூடிய ராசி. இந்த ராசியை சொல்றாங்க. விருச்ச லக்னமா இருந்தாலும் சரி, விருச்சக ராசியா இருந்தாலும் சரி, பயங்கரமான ஒரு ஒரு விஷயத்த டக்குன்னு முடிக்கணுங்கிற சிந்தனை உங்ககிட்ட அதிகமா இருக்கும். ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் அதை நல்ல ஒரு இஷ்டமா எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சக ராசி. கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்காத ராசி இந்த விருச்சக ராசி. இவங்களுடைய மனசுல யாராலும் எப்படி என்ன காரியத்துக்காக அவங்க போறாங்க என்னன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. டக்குன்னு ஒரு விஷயத்த ஒருத்தட்ட ஷேர் பண்ண மாட்டார். ஆனா குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய இருக்கும். நிறைய வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இந்த விருச்சக லக்னம், விருச்சக ராசிகளோ தொடர்பு இருப்பாங்க. மருத்துவர், அரசியல், இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகள், கட்டிடம், எலக்ட்ரிக்கல், கலப்பட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த விருச்சக ராசிக்குள்ள வரும். கெமிக்கல்லாம் இதுல வரும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி 2025 2028 உங்களுக்கு என்ன பலன்? பொதுவா பாருங்க, இது நாள் வரைக்கும் சனி பகவான் எங்க இருந்தார்? 4ஆம் பாவத்துல அர்த்தாஷ்டம சனியில இருந்தார். விருச்சக ராசி 4ஆம் இடத்து சனி, அர்த்தாஷ்டம சனி 3க்கும் 4க்கும் கூடையவர். உங்க ராசிலிருந்து அவர் தான் 3க்கும் 4க்கும் கூடையவர். 3ஆம் பாவம் நம்முடைய முயற்சியை காட்டக்கூடிய அதிபதி யாருன்னா சனி பகவான் வருவார். முயற்சி 3ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு? தைரிய வீரிய ஸ்தானம் பாங்க. 3ஆம் பாவத்தை தைரியம், வீரியம். ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்குமா இல்ல இருக்காதா 3ஆம் பாவத்தை பார்த்தா சொல்ல முடியும். அது லக்னத்துல இருந்து 3, கோச்சாரத்துல இருந்து 3 ரெண்டுமே நல்லா இருக்கணும். ஏன்னா விதிதான் உங்களுடைய உயிர். அதனாலதான் பொதுப்பலன் எல்லா வேலையும் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன திசா பத்தி நடக்குது? இப்ப நான் சனி பகவானை பத்தி நம்ம பேசணும்னா உங்களுக்கு சனி திசை கண்டிப்பா ஒரு சில பேருக்கு வரும், இல்ல சனி புத்தி ஒரு சில பேருக்கு வரலாம். இப்ப இந்த சனி திசையும் சனி புத்தியும் சந்திக்கும் போது என்ன பலனை கொடுக்கும் அதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதான் ஒரு பொது எல்லா வெளியிலும் கொடுக்குறது நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் உங்க சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிடுங்க, கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். விருச்சக ராசியை பொறுத்தவரை பாருங்க, இப்ப சனி பகவான் எங்கே போறார்? 5ஆம் பாவத்துல திரிகோண ஸ்தானத்துல போறார். நம்முடைய ஜாதகத்திலையும் சரி 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லது மட்டும்தான் செய்யும்பாங்க, கெட்டதை செய்யாது. இப்ப 4ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருந்தாருன்னா யாருடைய லக்னத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ இல்ல மறைவு ஸ்தானத்துல இருந்தாரோ இல்ல அவர் நீசமா இருந்தாரோ யாருக்கு கொஞ்சம் ஒரு பலவீனமா இருந்துச்சு அவங்க எல்லாத்துக்குமே இந்த அர்த்தாஷ்டம சனி குடும்பத்துல ஒரு சில தடைகளை கொடுத்திருப்பார். நம்ம சொல்றது ஜாதகத்துல சரியில்லாத நபர்களுக்கு, சனி பகவான் யாருக்கு சரியில்லாத நபர்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்புகளை நீங்க சந்திக்கக்கூடிய நேர கட்டாலம், இந்த நேர கட்டங்கள் உங்களுக்கு அமைப்பா வந்திருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வந்திருக்கும், இடம் பிரச்சனைகள் வந்திருக்கும், இடம் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த 2.5 வருஷத்துக்குள்ள வந்திருக்கும். சகோதர சகோதரி உறவுல நிறைய சில தடைகள் சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அம்மாவுடைய உடம்பா இருந்தாலும் சரி, இல்ல கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, அடுத்து வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, இதுல ஒரு சில தாமதங்கள் தடைகள். சனி பகவானா மெதுவா போகக்கூடிய கிரகம். அப்ப இதுல ஒரு தடைகளை கொடுத்திருப்பார். வருமானத்தை கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணியிருப்பார். எப்படி பண்ணுவார்? வருமானத்தை ரொம்ப பெருசா அளவு கொடுக்காம ஒரு சிறிதளவுக்கு வருமானத்தை ரொம்ப டவுன் பண்ணியிருப்பார். குடும்பத்துல வருமான இன்கம் சார்ந்த விஷயம் பெருசா இருந்திருக்காது. ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணத்தை வாங்க முடியாம ஒரு தடுமாற்றம் இருப்பீங்க. நம்ம சொந்த வீடு கட்ட முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். சொந்த வண்டி வாங்க முடியலையே, சொந்த வாகனம் வாங்க முடியலையே, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நமக்கு தாமதம் ஆகுதே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை பார்த்துக்க மாட்டீங்க. எப்படி குழந்தை பாக்கியத்தை தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும். பூர்வீக சொத்துல ஒரு வழக்குகளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மனசுல உள்ள ஆசை எல்லாமே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும். எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருந்திருக்காது. படிப்பு கல்வி நிறைய பேருக்கு ஒரு மந்தமான தன்மை. +2க்கு மேல படிக்க முடியல. +2 மட்டும் படிச்ச குழந்தை அதுக்கு மேல மேல் படிப்பு படிக்க முடியல. மேல் படிப்பும் சரியாக அமையல. இந்த அர்த்தாஷ்டம சனி யாருடைய சுய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சனி பகவான் யாருக்கு பலவீனமோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த அர்த்தாஷ்டம சனியானது ஒரு சில பாதிப்புகளை நம்ம சொன்ன விஷயத்துல கண்டிப்பாக 100% கொடுத்திருக்கும்.
நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்லல, நான் பொதுவா சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல பாதிச்சிருக்காரோ அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை காட்டியிருப்பார். பொதுவா சனி பகவானா யாருங்க? தொழிலுக்கு காரகர் அவர் தாங்க மெயின். நம்ம வேலை பார்ப்போமா தொழில் பண்ணுவோம்னா சனி பகவானை தான் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மெயினா ஆயுளுக்கு காரகர் சனி பகவானை சொல்றாங்க. நம்முடைய ஆயுளை தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம்னா சனி பகவான் தான். ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி, அதுக்கப்புறம் அதுக்கு காரகாரன சனி பகவான். அது மட்டும் இந்த அழுக்கு உடை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க சனி பகவான் தான். நிறைய சகிப்புத்தன்மை அது அதிகமாக இருக்கும். சனி பகவான் யார் ஜாதகம் நல்லா இருக்கும், சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். தனிமையை விரும்பக்கூடிய குணமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. நிறைய பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சனி பகவானுடைய தொடர்பு வரும். மெயினா இரும்பு இல்லாத பொருளே கிடையாது. பொதுமக்களுடைய ஆதரவுனா சனி பகவானுக்கு வேணும். அரசியலுக்கு சனி பகவானுடைய தொடர்பு வேணும். இதுக்கெல்லாம் சனி பகவான் ஒரு முக்கியமான ஒரு காரகர். அது மட்டும் இல்லாம இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே பாருங்க சனி பகவானுடைய தொடர்பு வருவாங்க. ஒரு குப்பை மேடு அழுக்கு இந்த இடம்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதனாலதான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, ஆனா சனி பகவான் மாதிரி யாரும் கெடுக்க முடியாது, பழமொழியே கொடுக்குறாங்க. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாதுன்றாங்க. எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கிரக பேச்சு தான். தயவு செய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா அந்த சனி பகவான் யாருக்கு பலவீனமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன விஷயத்துல கண்டிப்பா ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி அன்பர்கள். இது மீண்டும் பாதிக்குமானா பாதிக்காது. அடி அதான் 159 விருச்சக ராசியில 159 அதுவும் மீன ராசியில இந்த சனி பகவான் போறார். அதாவது விருச்சக ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு பலனை, அதிகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது. சனி பகவானுடைய பார்வை சிறப்பு பார்வையாக 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் அமையும். ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்துல பிரச்சனை, இவங்களுடைய உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை இருந்துச்சு இருக்காது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க. காதல் திருமணம் சரி, இல்லை 2வது திருமணம் சரி. நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் சுப செலவுகள் இந்த 2 வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா விருச்சக ராசிகர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கோ அந்த அமைப்பெல்லாம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பா சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு கரெக்டா மேட்ச் பண்ணி தொழிலை பண்ணீங்கன்னா உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா அவர் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கிறார். 11ஆம் இடத்தை பார்த்தாவே பாருங்க அது மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. லாபத்தை பார்க்கிறார். அப்ப நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி மட்டும் பார்த்துட்டு கவனமா தொழில் பண்ணணும். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவமா வரும். தொழில மட்டும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது விருச்சக ராசிகரை கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக தொழில் படிப்பு கல்வியில நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, குருவுடைய வீட்டுல சனி பகவான் போறதுனால படிப்பு கல்வியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு எதனா குருவுடைய பார்வை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சில இதுக்கு குரு பயிற்சி வந்தாலும் குருவோடைய பார்வை 2ஆம் பாவத்துல பதிக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். இந்த சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வை சிறப்பு பார்வை வந்து நேரா 2ஆம் இடத்துல போறாங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே பாருங்க நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை, நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். அது தூரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம். இப்ப ரொம்ப நாளா நான் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகணும்னா அந்த சனி பயிற்சியில கண்டிப்பா சனி பயிற்சி ஆனும் உடனே உங்களுக்கு அந்த அமைப்புகள் வரலாம். ஆனா வேலை உத்தியோகம் தூரத்துல கொஞ்சம் அலைச்சல் பட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும். ஏதாச்சும் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் வரும். அரசாங்கம் சம்பந்தாலும் சரி, தனியார் நிறுவனம் சந்தாலும் சரி. மாணவ மாணவி யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு அனைவருமே அரசாங்க வேலைக்கு தைரியமா எக்ஸாம் எழுதுங்க. நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு அனுகூலம், நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வருது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொருளாதார வருமானம் நீங்க கவலையே பட வேணாம். நிறைய ஒரு நல்ல ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். வருமானத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எப்போதுமே நட்பு கிரகம் தான் நம்ம எடுத்துக்கணும். பொருளாதார வருமானம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 2ஆம் இடத்துல போனாலும் வருமானம் நல்லா இருக்கும். வீடு இடம் பூமியில வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நீங்க வாங்குவீங்க. சொந்தமா வீடு இடம் பூமி காரு பங்களா இது எல்லாமே ஆடம்பர சொகுசுகார் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். இனிமே வரும். மார்ச் மாசம் கரெக்டா 21ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கக்கூடிய அமைப்பு வரலாம்.
இது எல்லாமே சூப்பரா அமைஞ்சது. எங்க எவ்வளவு ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணி அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வருது. அந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. வீட்டுல மேக்சிமம் சுபகாரியம் தான் அதிகமா நடக்கும். இந்த சனி பயிற்சியானது இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு வருது. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக வருது. தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் இனிமே பெருசா நீங்க பாதிக்காதுன்னு பயப்படாதீங்க. பெருசா பாதிப்பு வராது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தொழில் சம்பந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவர், கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. மெயினாக பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது. இப்ப நட்சத்திர வரிசையில பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும் இருக்கும். ஆனா ஒரு இடத்த நீங்க மாத்துவீங்க அப்படிங்கிற அமைப்பு வருது. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு கல்வி மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு மாற்றம் மாறும். ஆனா ஒரு பயணத்தை அதிகமா ரொம்ப அலைச்சல் இருக்கும். ஆனா நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த சனி பயிற்சியானது கொடுக்குது. உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகள் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள், தொழில ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு. ஆனா சுப செலவா பண்ணிக்கூடிய அமைப்பு அதிகமா பண்ணிக்கங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அனுஷனத்துல பிறந்தவங்க லைஃப்ல ரொம்ப வெறுத்துட்டாங்க. என்னடா குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலயும் பிரச்சனை, எது தொட்டாலுமே உங்களுக்கு சரியான ஒரு அனுகூலத்தை பார்க்கவே கிடையாது. அதாவது இந்த அனுசனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்க தான். இவங்களுக்கு இனிமே கஷ்டங்கள் நீங்கிடும். சுபகாரியம், சுப செலவு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாம் அமையக்கூடிய அமைப்பு வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சுக்குவாரு. அதே மாதிரி பாருங்க, கேட்டனத்தில் பிறந்தவங்க நல்லா ஒரு புத்திசாலி குணமும், நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும், திறமையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதை. இந்த கேட்டனத்தில் பிறந்தவங்க துணிஞ்சு நீங்க இறங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியா வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் மாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த கேட்டனத்தில் பிறந்தவங்களுக்கு. விருச்ச ராசி அன்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு உங்க வாயை மட்டும் கவனமா கையாளணும். 2வது குடும்பம், 3வது கைக்கு வர பணம். முதல்ல உங்க வாயில கவனமா இருக்கணும். 2வது குடும்ப ரீதியா கவனமா இருக்கணும். 3ஆம் பட்சத்துல என்ன சொல்றேன், கைக்கு வர பணம். ஏன் தெரியுமா? ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சனி 10ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்குது. 5ஆம் இடம் தான் குழந்தை, 2ஆம் இடம் தான் குடும்பம். குடும்பத்தை பிரித்து கொள்ளலாம்ங்கிற ஒரு தன்மைக்கு கூட கொண்டு போய்விடும். யாரும் மனைவியிடம் கடுசா நடந்துக்க வேண்டாம். குடும்பத்துக்கிட்ட உங்களோட கோபத்தை கொட்ட வேண்டாம். என்ன வேணாலும் நடக்கட்டும், நமக்கு நம்ம ஃபேமிலி தாங்க முதல்ல இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு நினைங்க. என்ன இப்படி சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. காரணம் என்னன்னா, 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுருச்சு, 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுருச்சு, 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்ப குடும்பத்தை விட்டு தனியா போற, இப்ப ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க, கூட்டு குடும்பமா இருக்கும் போதுல தனி கொடுத்தனம் போவோம்பீங்க. அப்ப தனியா போனதுக்கு அப்புறம் ஒய்ஃபோட ப்ராப்ளம் ஆகி சண்டை போட்டு திரும்பவும் ஜாயிண்ட் ஃபேமிலியில சேர முடியாம போகும். அப்புறம் குழந்தைங்க மூலியமா ப்ராப்ளம், ப்ரெஷர். கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறீங்களா? அடுத்த ஸ்டெப்பு என்ன? ஜனனகால ஜாதக அமைப்புல குழந்தை இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. இல்லாத பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத எடுங்க. நான் தப்பா சொல்லணும்னு நினைக்கல. ஜனனகால ஜாதகத்துல விதியமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த நேரத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, டெஸ்ட் டியூப் பேபி தான். அதுக்கு உண்டான ஸ்டெப் இப்ப எடுக்கலாம். அதுக்காக மருத்துவ செலவு பண்ணா பிரயோஜனம் உண்டு. ஏன்னா நம்ம நார்மலா போனா தான் குருவை தேடணும். நார்மலா இப்ப போல அப்நார்மலா போறோம். அப்நார்மலா போகும்போது சனிதான் இதுக்கு எல்லாமே சரி. தப்பானவன்ட்ட தான் கொடுக்கணும். அப்பதான் கரெக்டா நடக்கும் எல்லாம். அதுக்காண்டி சொல்றேன். திருமண வயதினராக இருக்கும் பட்சத்தில், அதுவும் ஆணா இருந்தால் பெண்கள், பெண்ணா இருந்தால் ஆண்கள், சிறிது கவனம் தேவை. இப்ப அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், பொண்ணுகிட்ட பேசுவீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா பேசணும். அடுத்த 2 மாசத்துல மேரேஜ்ன்னு இருக்கும். இப்ப உங்கள்கிட்ட போன் நம்பர் இருக்கும், பேசிட்டு இருப்பீங்க. இந்த பேசுறதுனால உங்க கல்யாணம் நிற்கும். இப்படி வாயை திறந்து நான் தான் ஆரம்பத்திலே சொல்றேனே, வாயில முதல்ல கவனம். வாயை ஒழுங்கா வச்சுக்கிட்டா விருச்சிக ராசினருக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். வாயை மட்டும் கொஞ்சம் சொதப்புனா எல்லாமே தாறுமாறா போயிடும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குது, ராசிக்கு 7ஆம் இடத்தையும் சனி பார்க்குது. திருமணம் கூடி வந்தாலும் கெடுக்கிற தன்மை இது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட அனுசரிக்கணும். எல்லாரையும் அனுசரிச்சு, அதாவது மற்ற 12 ராசியினரை விட
விருச்சிக ராசியினருக்கு இந்த சனி பயிற்சி கொஞ்சம் பத்தாம இருக்கு. அதாவது ஜென்மச்சனியா மீன ராசியினருக்கு வரும், அவங்களுக்கு கூட தேவலை, உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல். பொருளாதார ரீதியா அடி வாங்குறதுங்கிறதுங்க, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா குடும்ப ரீதியா அடி வாங்குறது ரொம்ப தப்பு. குடும்பமே சின்ன நம்ம செதஞ்சிரும்னா என்ன, ஒய்ஃப் ஒரு பக்கம் இருப்பாங்க, குழந்தைங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, நம்ம ஒரு பக்கம் இருப்போம். என்னடா இது எல்லாம் காசு பணம் நிறைய இருந்தாலும் நம்மளால இப்ப நிம்மதியா வாழ முடியலையே, அந்த தன்மையை கொண்டு வரும். யாருக்கு தெரியும்? இப்ப விருச்சிக ராசினர் ஒருத்தர் இருக்குங்க, கவர்மெண்ட் ஜாப்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்டல்ல இருப்பாங்க, ஒய்ஃப் ஒரு பக்கம் டிரான்ஸ்பர்ல இருப்பாங்க, நீங்க சொந்த ஊர்ல வியாபாரம் பார்த்துட்டு இருப்பீங்க. காசு பணம் வந்துடும். ஆனா குடும்பமா இருக்க முடியுமோ? கஷ்டம்ல. நமக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை யார்ட்டாவது போய் பேசினா தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி தன்மையை மாத்திக்கங்க. இல்ல பிரிஞ்சு போனாதான் நல்லா இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போங்க, தப்பு இல்லை. நம்ம சந்தோஷத்துக்காண்டி எதை வேணாலும் செய்யலாம், தப்பே இல்லை. மற்றபடி தொழில் ரீதியா நல்லா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவீங்க, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜாயின் ஆவீங்க, வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க. அதே மாதிரி சொத்து, பூர்வீக சொத்து ரீதியா இத்தனை நாள் பிரச்சனை இருந்திருந்தா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். இந்த 2.5 வருஷத்துக்குள்ள பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தீர்வுக்கு வரும். யார் பேசி விடுவான்னு தெரியாது, ஆனா பிரச்சனைக்கு தீர்வுக்கு வந்துடும். ஏன் தெரியுமா? 4ஆம் அதிபதி 5க்கு போறார். சொத்து, பூர்வீக சொத்து, அது என்ன கணக்கு? குரு இப்ப 8ஆம் இடத்துக்கு வரார், ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருவார். எப்பனா சித்திரை மாசத்துல, வைகாசி மாசத்துல வருவாரு. அப்படி வரும்போதுல அதுல உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விபரீத ராஜயோகம் மாதிரி வேலை செய்யாது. விபரீத ராஜயோகம் இல்ல அது, ஆனா அது மாதிரி வேலை செய்யும். திடீர் அரிஸ்டத்தை கொடுக்கும். ஏனாச்சு பார்க்காத மாதிரி நமக்கு எல்லாம் நல்லபடியா முடியும். அதனால விருச்சிக ராசினருக்கு சனி பெயர்ச்சி குடும்ப சொத்து ரீதியா இருக்கிறதெல்லாம் பிரச்சனை, டாக்குமெண்ட்ஸ் ரீதியா உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாகும். குடும்ப சொத்து ரீதியா உள்ள பிரச்சனை எல்லாம், படிப்புல பிரச்சனை தான் சரியாகும். அதே மாதிரி மருத்துவத்துறையில இருக்கீங்களா விருச்சிக ராசினர், சூப்பர் நேரங்க உங்களுக்கு. இவ்வளவு நேரம் நெகட்டிவா சொன்னேன், ஆனா மருத்துவத்துறையில இருக்க சாதனையா படைப்பீங்க. உங்க நேம் வெளியில வரும், நான் தான் அப்படிங்கிற பேரே நீங்க வாங்குவீங்க. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல வரப்போறது சனி. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாதான் டாக்டர் ஆக முடியும், முழுமையான டாக்டர் ஆக முடியும். ஒரு டாக்டரை பாருங்க, எந்நேரம் பேஷண்ட் பாங்க, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். விருச்சிக ராசியினர் டாக்டராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பர், போலீஸா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கும். வீட்டுக்கு போனா இம்சையாட்டு, நீங்க யாரெல்லாம் வீட்டுக்கு போனா இம்சையான ஆபீஸை கட்டிக்கிட்டோம், ஒரு தொழில்துறை கட்டிக்கிட்டும் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வீட்டுக்கு போகாம பணம் மட்டுமே நோக்கம், பணம் மட்டுமே குறின்னு போறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அற்புதமான சனி பெயர்ச்சி. குடும்ப வாழ்க்கைக்கு தான் பத்தாதுன்னு சொல்ல, பொருளாதார வாழ்க்கைக்கு பத்தாதுன்னு சொல்ல, பூமி லாபத்துக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாம் பத்தாதுன்னு சொல்ல, அதுல எல்லாம் தூளு சக்சஸ். வீட்டுக்குள்ளதான் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனமா பாத்துக்கணும். மற்றபடி உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பயணிக்கும் போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், மன ரீதியான பிரச்சனைகள் வரும். அது குடும்பத்துல வர பிரச்சனைகளா, அது ஒரு தப்பு இல்லை. மற்றபடி தாயாரோட உடல்நிலையை இத்தனை நாள் பாதிக்கப்பட்டிருந்தா அது தேடி வரும், தந்தையாரோட உடல்நிலை இத்தனை நாள் பாதிக்கப்பட்டிருந்தா தேடி வரும். அதாவது சுத்தி இருக்கிற மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சிருச்சு. மருத்துவ செலவு குறைஞ்சிருச்சுன்னா என்ன, எல்லாரும் சக்தி வந்துருச்சு. சக்தி வந்துருச்சுன்னா என்ன, உங்க சக்தி எடுக்கிறது தானே வேலை. அந்த மாதிரி இப்ப நடக்க போகுது. அதனால அதை பத்தி வேற எதுவும் சங்கடமா நினைக்காதீங்க. பொருளாதார வாழ்க்கையில உங்களுக்கு நல்லா இருக்கு. அதுவும் மருத்துவம் சார்ந்த துறைகள், போலீஸ் சார்ந்த துறையில இருக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ மட்டுமே நோக்கமா போவாங்க பாத்தீங்களா, பணம் மட்டும்தான் என் குறி, வேற எதுவும் என் குறி இல்லையா அப்படின்னு போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கு. சரி, நான் லேபர் ஒர்க்கா இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்றேன்? அந்த 8 மணி நேரம் உங்களுக்கு பிசினஸ், அந்த வேலை தான். அந்த வேலையை நீங்க தெளிவா பார்ப்பீங்க, நல்ல வேலைக்காரன் பேர் எடுப்பீங்க. வேலைக்கு போறவளாக இருக்கும் பட்சத்தில் அந்த 8 மணி நேரம் நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுல இருக்க முடியாது, ஆபீஸ்ல தானே இருக்கீங்க. அந்த 8 மணி நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க பாக்குற வேலைக்கு பெருமை சேரும், கௌரவம் சேரும். ஆபீஸ்ல என்னை எப்படி எல்லாம் கௌரவப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்களே வீட்டுல சந்தோஷமா சொல்லுவீங்க. ஆனா வீட்டுல அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆமா அளவுல பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உதாசீனப்படுத்துவாங்க. அந்த உதாசீனத்தை காதுல வாங்காத மாதிரி போயிருங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். இப்ப விசாக நட்சத்திரத்தினருக்கு பார்ப்போம்.
விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் இந்த குழந்தை ரீதியான பிரச்சனை சொன்னேன் பாத்தீங்களா. எதுவும் டெஸ்ட் பேபி மாதிரி பண்ற மாதிரி ஐடியா இருந்தா பண்ணலாம் அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. திருமண வாழ்க்கையில இதனாலே குழந்தைங்கிற ஒரு காரணத்தினாலே பிரச்சனை வரும். விசாக நட்சத்திரருக்கு திருமணம் சார்ந்த விஷயமும் குழந்தை சார்ந்த விஷயமுமே பிரச்சனையா வரும். ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, காரணம் என்னன்னா விசாக நட்சத்திராதிபதி 7ஆம் இடத்துல குரு வக்ரமாயி நின்னுட்டாரு. உங்க நட்சத்திராதிபதி வக்ரமாயி 7ஆம் இடத்துல நின்னு சனி பார்வையை வாங்கிடுவாரு, பெயர்ச்சியும் ஆயிடுவார். விருச்சிக ராசியினர் விசாக நட்சத்திராக இருக்கும் பட்சத்தில் பங்குனி மாசம் 15 இது நடக்கும். கொஞ்ச நாளைக்கு பங்குனி மாசம் கடைசியில 14ஆம் தேதி பங்குனி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கிட்ட குரு பாக்குறாரு. உங்க நட்சத்திர அதிபதிய சனி பாக்குறார். திருமணமானவரா இருக்கும் பட்சத்தில் கணவன் மணிக்குள்ள தராரு. அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்க வீட்டுல குழந்தைகளால பிரச்சனை, இந்த மாதிரி தப்பான பேசுவாங்க, அது ஒரு மாதிரி பேசிடுவாங்க. இல்ல குழந்தைகள் இருக்கா, குழந்தைகளாலே பிரச்சனை, பருவ வயதுல கல்யாணம் ஆகலன்னு பிரச்சனை, காலேஜ்ல படிக்கிறீங்களா லவ்வருங்கிற பேர்ல பிரச்சனை. ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க மேல யாருக்கும் வராது. கவனமா இருங்க, சரிங்களா. அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள். உங்க நட்சத்திராதிபதி தாங்க 5ஆம் இடத்துக்கு போறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல போறாரு. நான் சொன்னேன்ல, தொழிலை மட்டுமே குறியா வச்சு போறவங்க நல்லா இருப்பீங்கன்ட்டு. அது நீங்க தான். உங்களுக்கு மணி மைண்டட் தான் மேக்சிமம், பிசினஸ் தான் மேக்சிமம். உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த உழைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் வீட்டுக்கே போகாம வெளியிலே சுத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிற ஆளு. வீட்டை பெருசா நினைக்க மாட்டீங்க, வீட்டுக்குள்ள போனாவே இம்சைதான் வருதுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சூப்பரா இருக்கும். முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், வெளிநாடு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. வெளிநாடு போக ட்ரை பண்ணுங்க. வெளிநாடு இப்ப இந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா அங்கே 2 வருஷத்துக்கு இருங்க. உங்களுக்கு நல்லா இருக்கு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி எந்த நட்சத்திரத்துக்கு, அனுச நட்சத்திரத்துக்கு சூப்பர். வெளிநாடு யோகம் கிடைக்கும். திடீர்னு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாறுற மாதிரி அதாவது நீங்க தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வேலை உங்க கிடைக்க மாட்டோம். நல்ல விஷயமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தொழில்துறை தொடங்குற மாதிரி இருந்தா தைரியமா இருங்க. புதுசா ஏதாவது தொழில்துறை தொடங்குற மாதிரி இருந்தா தைரியமா இருங்க. இல்ல ஏற்கனவே நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு தொழில் செய்ய போறேன், தைரியமா இருங்க, பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கும். அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி தொழில் ரீதியா பாதிப்பு இல்லாம பாத்துக்கோங்க, பொருளாதார ரீதியா பாதிப்பு இல்லாம பாத்துக்கோங்க. கைக்கு வர பணம்னு ஒரு விஷயத்த ஆரம்பத்துல சொன்னேன். பேச்சுவார்த்தையில கைக்கு வர பிரச்சனையில, பண பிரச்சனையில, இதெல்லாம் உங்களுக்கு தான். கவனமாக செயல்பட்டால் வெங்காயம். உங்க அளவுக்கு சாதுரியமா விருச்சிக ராசியிலே சாதுரியமா பேச போறீங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க. ஆனா இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்துல வாயில தான் பிரச்சனையே. எதிலும் எச்சரிக்கை. நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா. ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கக சைத்தியமிகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் 29/3/2025 சனி பயிற்சி, சனீஸ்வரனுடைய பயிற்சி. இந்த 29ங்கிறது நிச்சயமாக சனி பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் அந்த சனி பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன். அது மட்டுமல்லங்க, சனி பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். சனி பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான். அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சாயாக்கிரகங்கள் ராகு கேது. அந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சாயாக்கிரகங்களோடு சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர். அவர் கணக்கு எழுதி சாயாகுப்தர் கொடுத்ததான், சாயாக்கிரகங்கள்ட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம். அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க, ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான், அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான்.
விதிக்கு சொந்தக்காரது அவர்தான். இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதை விட பல எண்ணற்ற காரியங்கள், தொழில்கள், தொழில் முனைவோர்கள், இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி. கீழ்மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி, மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி. அப்ப தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்ல, சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு 9 நவக்கிரகங்கள்ல அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை, அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை. சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை, சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாரும் இல்லை. அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவாரு. அதே சமயத்துல என்ன தேவையோ அதை பன்மடங்கு ஆக்கி பயிற்சி செய்வார். அது மட்டும் இல்ல, சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஓரையில் நம்ம சொல்றோம். ஆனா சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தா தான் அந்த குருபலம் வரும். அந்த குருபலம் வரும்பொழுது, சனீஸ்வரனுடைய ஆட்கொண்டு வரும் பொழுது திருமண நோக்கம் வரும். அதனாலதான் 7 சனி நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க. 7 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு, ஏங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில 7 தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தருணத்துல சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்கள் ஒருத்தர். எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, ஆனா சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் கருமை, எல்லாமே கருப்பு சம்மந்தப்பட்டது, எல்லாமே அவருக்கு வேண்டியது. அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு, உச்ச வீடு துலாம் வீடு, நீச வீடு மேச வீடு, அவருடைய நட்பு கிரகம் ராகு, சுக்கிரன், சூரியன் கொஞ்சம் தான் சொல்லணும், புதன். சனீஸ்வருடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது. அப்ப யாரு? சனி புதன். அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தியை தான் கொடுப்பார், கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார். அதனாலதான் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, ரொம்ப துன்பம் உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, ரொம்ப சீரியஸா கண்டிஷன்ல கொண்டு விடுவாரு. ஆனா நல்லாக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான். அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்றது அவர் தான். அந்த கேட்ச் பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது அவர் தான். அப்ப அப்படிப்பட்டவர்லாம் இருக்கும்போது இவர் டைரக்டா போய் எதையும் அடிக்க முடியாது, இவர் டைரக்டா போய் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் கண்டிப்பா சனீஸ்வரனுடைய வழிபாடு, சனீஸ்வரனுடைய 12 ராசிக்குரிய பலன்கள், அதனுடைய அடிப்படையில அதனுடைய ஜென்மம், கன்மம், வன்மம், அதுக்கடுத்து விரயம், அதுக்கடுத்து பாதசனி, கண்டக சனி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்துல நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல, 5 வரல ஒன்றா இல்ல. அப்ப எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு, தசாபதிக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார். இதுதான் சனீஸ்வரனுடைய இன்ட்ரோ. அவர் பயப்படவே கூடாது. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தான் வீரன் அப்படிங்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் கோல் அப்படிங்கிறாங்கல்ல, இவர் அப்படி இல்லை. இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர், உத்தமமான புருஷர். தப்பு எங்கேயும் நடக்காத அளவுக்கு கொண்டு வரும். இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் அவசியம், இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் அவசியம். கிரேதாயுகம், திரேதாயுகம், கிரகபிரதயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் வேணும். முள்ளால அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அடுத்து சுருக்கமா மேசராசிலேருந்து மீனராசி வரையும் 12 ராசிக்கு
சனி பயிற்சி பலனை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த வகையிலே இருப்பது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு காலபுருஷனுக்கு 8. நல்லா கவனிச்சுக்கோங்க. காலபுருஷனுக்கு 8. சனி பயிற்சி மட்டுமே பஞ்சமஸ்தானத்துல வர்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குருவுக்கும் சொல்லியிருக்கிறேன், எல்லா ஜோசியரும் எல்லா கலைஞரும் அறிஞரும் சொல்லியிருக்காங்க. அப்ப விருச்சகத்துக்கு 5க்கு வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, குருவும் ராசிக்கு 8ல போயிடுறாரு. குருவும் ராசிக்கு 8ல போயிருக்காரு. அப்ப குரு பயிற்சியும் மத்தியமும் சனி பயிற்சியுமே மொத்தமோ. அப்ப ராகுக்கு அது மட்டும் இவருக்கு கொஞ்சம் ஜீவன் இருக்குது. ராகுக்கு இது மட்டும் இவருக்கு கொஞ்சம் ஜீவன் இருக்குது. அப்ப ராகுக்கு இது எங்க இருக்குது? 1 2 3 4 ராசிக்கு 4ல இருக்காரு. அவரு வீட்டுல நட்பு வீட்டுல ராகு சனி வீட்டுல இருக்காரு. அப்ப கண்டிப்பா நல்லதுதான் செய்வாரு. அப்ப கண்டிப்பா நல்லது செய்யும்போது நிச்சயமாக அதுல மாற்று கருத்து அல்ல. அப்ப ரிஷபராசிக்கு அதாவது விருச்சக ராசிக்கு 2க்கு 5க்கு உரியவர். அதுதான் முக்கியம். விருச்சக ராசிக்கு 2க்கு 5க்கு உரியவர் எங்க இருக்காரு? 7 8ல இருக்காரு. 2க்கு 5க்கு உரியவர் 8ல இருக்காரு. அப்ப தயவு செய்து குடுக்கல் வாங்கல் அறவே என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. எப்படி? என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. ஆனா காசு விஷயத்துல எதுவும் கொடுக்காது. காசு விஷயத்துல எதுவும் கொடுக்காத. என் உயிரை வேணாலும் எடுத்துக்க, காசு விஷயத்துல எதுவும் கொடுக்காத. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டா கண்டிப்பா விருச்சக ராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் தொழில் முடக்கம் இருக்கும். தொழில் முடக்கம் இப்ப நல்லா இருக்குதுல்ல, இன்னொரு 3 மாசத்துக்கு நல்லா இருக்குல்ல. விருச்சகத்துக்கு ஒரு 3 மாசம் குரு பாக்குறாருல, 7ஆம் பார்வை ரிஷபத்துல இருந்து பாக்குறாருல, மார்ச் ஏப்ரல் மே அந்த 3 மாசம் இருக்காரு சார். கண் சிமிட்டு நேரம், அந்த கண் சிமிட்டு நேரத்துல வந்தாலே போதும். அந்த கண் சிமிட்டு நேரத்துல குரு பார்த்துட்டாலே போதும். அப்போ உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிரும். இதை மறந்துடாங்க விருச்சக ராசிக்கு. ஏன்னா இடம் ரொம்ப முக்கியமான இடம். 2க்கு 5க்குரியம். தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை குட்டி தொழில் கர்மாதிபதி ப்ரொபோஷனல் 2 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் ஜனனி சன்ம சவிக்கான வர்த்தனை சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இருக்குது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் இருக்குது. 5ஆம் இடம் கலைகள் அறிவு ஞானம் காதல் மோதல் சண்டை சச்சரவு எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? விருச்சக ராசிக்கு எச்சரிக்கையாக ஒரு 3 மாசம் கண்ணை மூடிட்டு முடிச்சிடணும். கண்ணை மூடிட்டு 3 மாசத்துல முடிச்சு ஆகணுங்க. முடிச்சு ஆகணும். விருச்சகத்துக்கு முடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு எந்த டைம் சொல்ல முடியாது. ஏன்னா ராகுக்கு எதுவும் உங்களுக்கு சரியா வரல. குரு இப்பதான் குரு 7ஆம் பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப குரு 7ஆம் பார்வை பார்க்கும்போது கொஞ்சம் கொடுத்து வைக்கணும்ல. கேக்கு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? விருச்சக ராசிக்கு கொடுத்த பணம் வரலங்க. எங்க பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொடுத்த பணம் வரல. திருச்சேரை போங்க. திருச்சேரையில போய் 10-300 ரூபா கட்டுங்க. வாரம் பிரசாதம் அனுப்புவாங்க. அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணும். உங்களுக்கு யாரு கொடுக்கலையோ அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணாதான் அது செழிப்பா முடியும். அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணாதான் அந்த சாங்கியம் நிறைவேறும். சும்மா போய் என் பேருக்கு போய் பத்மநாபன் ராம பரணி நட்சத்திரம் நாமதேசிய மகாவம் மிருகதேச நாமதேசிய மகாவம் இப்படிலாம் சொல்லலாம் ஒண்ணு வராது. யாருக்கு நீங்க பணம் கொடுத்து ஏமாத்திருக்கீங்களோ அவங்க பேருக்கு செய்யுங்க. அவங்க பேருக்கு அர்ச்சனை வைங்க. அதை விட வல்லக்கோட்டை திருப்போரூர் வடபழனி திருப்பரங்குன்றம் இப்படிப்பட்ட கோயில்ல எலுமிச்சம்பழம் மலை வாங்கி போடுங்க. எலுமிச்சம்பழம் மலை வாங்கி போடுங்க. அந்த எலுமிச்சம்பழம் மலை ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு மகத்தான வாழ்வை விருச்சக ராசி உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக வடக்கு முகமுள்ள வாராகி வடக்கு முகமுள்ள அம்பாள் வடக்கு முகமுள்ள காளி வடக்கு முகமுள்ள துர்கா பார்த்தீங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமா காவல் தெய்வங்கள் இருக்காங்க பாங்க. அப்படி தெய்வங்களை கும்பிடுங்க. வளர்பிறையில நிலவுக்கு என்னென்ன வேணுமோ அம்பாளுக்கு வளர்பிறையில நல்ல அபிஷேகம் பண்ணு. விருச்சகத்துக்கு ஏன்னா கொடுக்கு தொட்டுன்னு கொட்டிடும். அப்போ விருச்சகத்துக்கு அந்த அளவுக்கு இருக்கும். அதை கண்டிப்பா அதையும் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணி வந்தா கண்டிப்பா விருச்சகத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். விருச்சகத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா நேரங்காலம் எல்லாம் ரொம்ப டைட் ஷெட்யூல்ல இருக்கணும். அப்ப அந்த டைட் ஷெட்யூல்ல இருக்கும்போது எச்சரிக்கை பண்ணி இருக்கணும்ல. அதுக்கு தானே ஜாதகம் பார்க்கறோம்.
நீங்க கொடுக்குற தட்சணத்துக்கு முக்கியம் இல்ல, அதுக்கு கரெக்டா எலிஜிபிலிட்டியா சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அதனால தயவு செய்து எதை பத்தியும் நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு விருச்சக ராசிக்கு இனிமேல் வர காலம் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். வழிபாடு சொல்லிட்டு உக்கிரன், காளி, ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அந்த சனீஸ்வரர், அப்படிப்பட்ட தெய்வங்களை கும்பிட்டா வெற்றி உங்களுக்கு தான்.